ஹலாலும் பொண்டாட்டிக்கு ஹராம்டா என்ன இது மார்க்கமா? இப்படி இருக்குமா? ஒரு இஸ்லாத்துல இப்படிலாம் இருக்குமா? நம்ம இந்த மாதிரி எல்லாம் நினைச்சிருக்கிறோம். சாபி ஹனபி ஒரு பிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தொழுகிறோம் வைங்களேன். சாபின்னு சொன்னா இப்படி சொல்லுவாரு, ஹனபின்னா இப்படி சொல்லுவாரு. தொழுகிறதுலயே முறை. நாங்க ஹனபி இப்படி தாங்க தொப்புளுக்கில கட்டுவோம், நாங்க சாபி இப்படி கட்டுவோம், இப்படி அடுத்தால இடிக்கிற மாதிரி கட்டிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் தொழுகிற காட்சி நீ பள்ளியாசல்ல பார்க்கலாம். ரெண்டும் கலந்து இருக்கிற ஊரா இருந்துச்சுன்னா அம்புடு கூத்து நடக்கும். அதே மாதிரி ஒழு செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன். சாபியா இருந்தாங்கன்னா பொண்டாட்டியை தொட்டா கூட ஒழு முடிஞ்சிடும். பொண்டாட்டி ஒழு செஞ்சுட்டு புருஷனை தொட்டான்னு வைங்க, ஒழு போச்சு, மரப்படி செஞ்சுட்டு வரணும். ஹனபியா இருந்தாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ஒழு முடியாது. எங்க வாப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எங்க வாப்பா வேலை தொழுவாரு. எதுக்காக வேண்டி? அந்த ஒழு முடிக்கிறதுக்காக வேண்டி. இப்படி எல்லாம் எங்க அம்மா போய் தொழுவாங்க. அந்த ஒரு கேலி மாதிரி கிண்டல் மாதிரி ஆக்கிடுவாங்க. அப்ப இதெல்லாம் இப்படி எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? இந்த சாபி ஹனபி எல்லாம் இஸ்லாத்துல உண்டா? இந்த சாபி ஹனபி எல்லாம் 72 கூட்டத்துல ஒன்றாக இது ஆகுமா அல்லது ஒரு கூட்டத்தில் ஆகுமான்னு யோசிக்கணுமா இல்லையா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, மொத்த கூட்டம் 73. அதுல 72 நரகம், 1 சொர்க்கம். அது 1 எதுன்னு சொல்லிவிட்டாங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்? நம்மள சாபின்னு சொல்லிக்கிறலாமா, ஹனபின்னு சொல்லிக்கிறலாமா, மாலிக்னு சொல்லிக்கிறலாமா, ஹம்பலின்னு சொல்லிக்கிறலாமா? எதுல இருந்தா அந்த ஒரு கூட்டத்தில் சேர முடியும் என்று டிசைட் பண்ணணுமா இல்லையா? அதை பத்தி ஒரு முடிவுக்கு வரணுமா இல்லையா? முடிவுக்கு வாங்க. எப்படி முடிவுக்கு வர்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சாபின்னு ஒண்ணு இருந்துச்சா? அதான் ஒரு கூட்டத்துக்கு அளவுகோல். ஒரு கூட்டத்தை கண்டுபிடிக்கிற வழி என்ன? ஒரு விஷயத்தை மார்க்கம்னு செய்யறதா இருந்தா நபி காலத்தில் இருந்ததா? என் காலத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படி இருந்தால் தான் அது ஒரு கூட்டம். என் காலத்தில் இல்லாத நீங்கள் செய்தீர்களே ஆனால் அது 72ல சேரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு அந்த சாபி ஹனபி எல்லாம் நபிகள் நாயகம் காலத்தில் இருந்ததா? இல்ல. ஏன்? இந்த சாபின்னு சொல்லக்கூடியவர் நபிகள் நாயகம் காலத்துக்கு 150 வருஷத்துக்கு பிந்தி பிறந்தவர். சாபி இமாம்ங்கறாங்களே 150 ரசூலுல்லாஹ் காலத்துக்கு 150 வருஷத்துக்கு பிறகு அவர் பிறந்தவர் சாபி இமாம். ஹனபின்னு சொல்றாங்களே அவர் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு 80 வருஷத்துக்கு பிந்தி பிறந்தவர். அவங்க எல்லாம் பிறந்து அவங்க பேர்ல இந்த மதஹப் உண்டாக்கப்படுகிறது. அப்ப எப்படி ரசூலுல்லாஹ் காலத்துல சாபி இருந்திருக்கு? ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி ஹனபி இருந்திருக்கு? ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி மாலிக் இருந்திருக்கு? ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி ஹம்பலி இருந்திருக்கு? இந்த 4 பேருமே 4 அறிஞர்கள், 4 ஆலிம்சாக்கள். சாபி ஹனபி மாலிக்ங்கறாங்களே இவங்க எல்லாம் யாரு? 4 அசர்த்துமார்கள் தான். அந்த காலத்திலிருந்து அசர்த்துமார்கள். அவங்க ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி வந்தார்கள். அவங்களுக்கு தெரிஞ்சதை மக்கள்கிட்ட சொன்னார்கள். சில சரியானதும் இருக்கும், தவறானதும் இருக்கும். உங்க கடமை என்ன? மாடி இந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போகல. நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பின்பற்றுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை சாபி என்றும் ஹனபி என்றும் மாலிக் என்றும் ஹம்பலி என்றும் பிரித்து சொல்லல. அப்படின்னு புரிந்து கொள்வது சரியான மார்க்கமா இருக்குமா? அல்லது நம்ம நபிகள் நாயகம் காலத்துக்கு பின்னாடி வந்ததை ஏற்றுக்கொள்வது சரியான மார்க்கமா இருக்குமா? மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலித் ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவிக் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய
CD, DVDக்கள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. அப்ப இந்த மதுஹப் என்பது 72 சேரும். அதே மாதிரி இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சட்டம் சொல்றாங்க மக்களுக்கு. சட்டம் சொல்லும்போது ஆடு சாப்பிடலாமா, நீங்க எல்லாம் சாப்பிடலாம், நீங்க எல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்படி என்னைக்கா சொல்லி இருக்கிறாங்களா? ஆடு சாப்பிடலாமான்னா 50 பேரும் சாப்பிடலாம், மாடு சாப்பிடலாமான்னா 50 பேருக்கு அதே சட்டம் தான். நாய் சாப்பிடக்கூடாது எல்லாத்துக்கும் அதான் சட்டம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் சொல்லும் பொழுது வலது பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆடு சாப்பிடலாம், இடது பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆடு சாப்பிடக்கூடாது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட பேசும் பொழுது இப்படி 2 துண்டா பிரிச்சு சொன்னாங்களே சட்டம். ஒரு விஷயம் சட்டம் தான் எல்லாத்துக்கும் அதான சட்டம். எல்லாருக்கும் அந்த குர்ஆன் தான் நமக்கு இருக்கிறது, எல்லாருக்கும் அவங்க தான் ரசூலா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் அவங்க தான் வழிகாட்டியா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் அவங்க தான் தலைவரா இருக்கிறாங்க. நம்ம எல்லாமே அவங்களுடைய உம்மத்தா தான் இருக்கிறோம். அவங்களுடைய வழிகாட்டுதல் படிதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லும் பொழுது அது எப்படி ஒருத்தருக்கு ஹலால் ஒருத்தருக்கு ஹராமு, பாதி முஸ்லிமுக்கு ஹலால் பாதி முஸ்லிமுடைய ஹராமு, இப்படி எல்லாம் பிரித்து வைத்திருக்கிறார்களே. இப்படியாச்சும் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சா? அப்ப ஷாஃபி ஹனபிங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்துல கிடையாது, மாலிகி ஹம்பலிங்கிற ரசூலுல்லாஹ் காலத்துல கிடையாது. இப்படி சட்டங்களை பிரித்து வைத்துக் கொண்டு சொன்னதும் கிடையாது. அதே மாதிரி ஒழு செய்யறது, பொம்பளை தொட்டா ஒழு முறிஞ்சிருக்கும் போது இந்த வலது பக்கம் இருக்கிற பொம்பளை எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஒழு முறிஞ்சிடும், இந்த இடது பக்கம் இருக்கிற பொம்பளைய தொட்டா என்ன செய்யாது, முறியா, இப்படி சொன்னாங்களா? முறியும்னா எல்லாத்துக்கும் முறியும், முறியாதுன்னு யாருக்கும் முடியாது. இதான சட்டம். மார்க்கத்துல ஒரு சட்டத்தை சொல்வதாக இருந்தால் ஒரு பொருள் ஹலால்னா எல்லா முஸ்லிம்களும் ஹலால். ஏன் ஹலால் ஆக்குனா அல்லாஹ் எல்லாத்துக்கும் தான் ஆக்கியிருப்பான், ஹராம்னா எல்லாத்துக்கும் தான் ஹராம், சுன்னத்துனா எல்லாத்துக்கும் தான் சுன்னத்து, கடமைன்னா எல்லாருக்கும் தான் கடமை. அப்படிதான் இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குமே தவிர 2 பார்ட்டா பிரித்து உனக்கு ஒரு சட்டம் உனக்கு ஒரு சட்டம் என்று இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்குமா? இருந்ததா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? இல்லை. சில நேரங்களில் சில காரியங்களை 2-3 விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருப்பார்கள். அப்ப நம்மளும் 2-3 விதமா செய்யலாம், எல்லாரும் செய்யலாம், அப்படி வருமே தவிர 2-3 விதமா செஞ்சிருக்கிறாங்க, ஒரு விதத்தை நீ பண்ணிக்க, ஒரு விதத்தை நீ பண்ணிக்க, ஒரு விதத்தை நீ பண்ணிக்க, இப்படி பிரிப்பீங்க. 3ஐயும் செய்வோம், ஒரு நாளைக்கு இப்படி செய்வோம், ஒரு நாளைக்கு அப்படி செய்வோம், இப்படி வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாமே தவிர. அப்ப நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும், நம்ம நடைமுறைகளை யோசிச்சு பார்க்கும் பொழுது இந்த ஷாஃபி ஹனபி என்று உங்களை சொல்லிக் கொள்ளாதீங்க, மதுஹப் என்று சொல்லிக் கொள்ளாதீங்க. மதுஹப்புக்கு மார்க்கத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, மதுஹப்பை உண்டாக்குறதுக்கு வரல. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, தொழுகை எடுத்துக்கொண்டோமே ஆனால் சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அதே மாதிரி தான் நீங்கள் தொழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தொழுகிறதா இருந்தா உங்க இஷ்டத்துக்கு தொழக்கூடாது, நான் தொழுது காட்டுவேன், என்னைய பார்க்கணும், அதே மாதிரிதான் நீங்க தொழுகணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அது கூட எப்படி தொழுது காட்டுவாங்க தெரியுமா? மக்களை எல்லாம் உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு மேடை ஒண்ணு போட்டு மேடையில ஏறி நின்று ருக்கு செஞ்சு காட்டுவாங்க, பாத்துக்கிட்டீங்களா? சஜ்தா செஞ்சு காட்டுவாங்க, பாத்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் தொழ வேண்டும் என்று தொழுகையை கூட அப்படி என்ன செஞ்சாங்க, செஞ்சார்கள். ஹஜ்ஜுக்கு மக்களை எல்லாம் கூட்டிட்டு போனார்கள், உங்க இஷ்டத்துக்கு ஹஜ் செய்யுங்கன்னு சொன்னாங்களா? ஹுது அன்னி மனாசிக்கக்கும், நீங்கள் எப்படி ஹஜ் செய்ய வேண்டும் என்பதை என்னை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், நான் செய்யறதை எல்லாம் பார்த்து பார்த்து அதே மாதிரி நீங்க என்ன செய்ய ஃபாலோ பண்ணுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் கற்றுக் கொடுத்து விட்டு போனார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும், முதலாவது ஒழிக்க வேண்டியது என்ன, ஒரு மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த இஸ்லாத்திற்குள்ளேயே ஷாஃபி ஹனபி மாலிகி ஹம்பலி என்றெல்லாம் பிளவுபட்டு சிதறி போய் சின்ன பின்னமாய் கிடக்கிறோமே, இது ஒழிய வேண்டும். நீங்கள் என்ன மதுஹப் என்று கேட்டால் நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதுஹப், நாங்கள் அனைத்து முஸ்லிம்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையில் உள்ளவர்கள் தானே தவிர எங்களுக்குள்ள எந்த பிரிவும் கிடையாதுன்னு சொன்னா அது நல்லதா? அல்ல எங்களுக்குள்ளே நாங்க ஷாஃபி எங்களுக்குள்ள நாங்க ஹனபி என்று பிரித்துக் கொள்வது நல்லதா? இப்படி நம்ம பார்க்கிறோம். இந்த மதுஹப் என்கிற பெயரில் நம்ம சிதறி கிடக்கிறதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்ல. அதே மாதிரி இப்ப இறைவனை வழிபடுறோம், இறைவனை மட்டும்தான் வழிபடணும், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், இது இஸ்லாத்தின் அடிப்படையான கொள்கை. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டே செத்து போன ஆட்களை போய் வணங்கி கொண்டிருக்கிறோம், செய்யறமா இல்லையா? இஸ்லாம் என்று முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டே உசுரோட உள்ளவர்களை போய் வணங்கி கொண்டிருக்கிறோம். செத்த ஆளையும் வணங்க ரெடியா இருக்கிறோம், உசுரோட இருக்காம பாருங்க, அசரத்து மௌலானா ஷேக் என்று பெரியார்னு வர்றான அவனை எல்லாம் கடவுள் இடத்திலே வைத்து நம்ம வணங்குவதற்கு ரெடியாக இருக்கிறோம். இது என்ன செய்யணும், வணங்கிட்டு போங்க, பரவாயில்ல, தர்கா கட்டணும் நல்லா கட்டிட்டு போங்க, காலில் விழுகணும் விழுந்துட்டு போங்க, எப்ப நீங்க இதெல்லாம் செய்யலாம்? இப்படி நபி காலத்தில் இருந்ததான் பார்க்கணும்.
இந்த தர்கா கட்டுவதும் தர்காவுக்கு போவதும் அங்க போய் வழிபாடு நடத்துவதும் 72 கூட்டத்தில் சேருமா ஒரு கூட்டத்தில் சேருமா? 72ல சேரும் என்று ஒரு கூட்டத்தில் சேரும் என்று எப்படி பிரிக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தர்கா இருந்ததா? இருந்தா நம்ம தர்கா கட்டியே தீருவோம். நபிகள் நாயகம் காலத்துல சந்தனக்குடி இருந்தால் முதல் சந்தனக்குடி இருக்கிறால நம்ம மாறுவோம். ஏன்? நபி சொன்ன பிறகு நம்ம எப்படி மீறுறது? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த தர்கா என்பதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சா? அவங்க என்ன உங்களுக்கு சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிப்பதற்கு 5 நாள் இருக்கிறனால கவனிங்க, மரணிப்பதற்கு இறந்து போவதற்கு 5 நாளைக்கு முன்னாடி பயங்கரமான வேதனைக்கு மேல் வேதனை அனுபவிக்கிறாங்க. எந்திரிக்கிறாங்க, மூர்ச்சையா விடுறாங்க, குளிக்கிறாங்க, மரம் மூர்ச்சையா விடுறாங்க, பள்ளிவாசலுக்கு வரணும்ங்கிறாங்க, நடக்க முடியல. 2 தோழர்களுடைய தோல்ல கையை போட்டுக்கிட்டு கால்கள் எல்லாம் தரையில ஈடுபடுற மாதிரி வர்றாங்க, வர முடியல. இப்படியே என்ன செய்யறாங்க? பயங்கரமான வேதனை அனுபவிக்கிறாங்க 5 நாளைக்கு முன்னாடி. அப்ப அவங்களுடைய மனைவி ஆயிஷா நாயகி அவங்களுடைய மடியில சாய்ந்து கொண்டு திடீர்னு எந்திரிச்சு சொல்லுகிறார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யகூதிகள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. என்ன சொன்னாங்க? சாவுறதுக்கு இறந்து போவதற்கு 5 நாள் இருக்கும்போது சொல்லுகிறார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யகூதிகள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. ஏன் சாபம் இறங்குகிறது? இத்தகது குபூர் அம்பியாஹிம் மசாஜித், தங்களுடைய நபிமார்களின் அடக்கத்தலங்களை எல்லாம் தர்காக்களாக வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள். நபிமார்கள் இறந்த உடனே அவங்களை அடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்திலே ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்பி கொண்ட காரணத்தினால் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லஅனத்து சாபம் இறங்குகிறது. எப்ப சொல்றாங்க? மரணிக்கிறதுக்கு 5 நாளைக்கு முந்தி சொல்றாங்க. இதை பிற்காலத்தில் ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவிக்கும் போது சொல்றாங்க, லவ்லா ஸாலிகல் அப்ரஸு கப்ரஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எச்சரித்திருக்காவிட்டால் அவங்க கபரையும் வசதி கட்டி இருப்பார்கள். இந்த கட்டுமையா எச்சரிக்கை பண்ணிட்டு போனதுனாலதான் அவங்களுக்கு தர்கா கட்டப்படவில்லை, இல்லாட்டி ரசூலுல்லாஹ் கூட கட்டியிருப்பார்கள் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் பிற்காலத்தில் நினைவு கூறுகிறார்கள். அப்ப நம்ம என்ன விளங்குறோம்? ஒரு மனிதர் இறந்து விட்டார்னு சொன்னா நம்மள அவருக்கு மகான் என்று முத்திரை குத்திக் கொள்கிறோம், அவருடைய கபரை பூசுகிறோம், கபரை சுத்தி பெரிய கட்டடத்தை எழுப்புகிறோம், அதுல எக்கச்சக்கமான அனாச்சாரங்களை செய்கிறோம். இதெல்லாம் செய்வது 72ல சேருமா 1ல சேருமா? கண்டிப்பா 72ல சேருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அனுமதிக்கல. அவங்க காலத்தில் யாருக்கும் தர்கா இருந்தது கிடையாது. யகூதிகள் தர்கா வைத்திருந்தார்கள், அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது என்றார்கள். அது யாருக்கு தர்கா வைத்திருந்தார்கள்? நபிமார்களுக்கு தர்கா வைத்தார்கள். யகூதிகள் வச்சது யாருக்கு? நபிமார்களுக்கு. நபிமார்கள் என்ன? கண்டிப்பா அவங்க நல்லடியார். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்பதில் சந்தேகம் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப நபிமார்களுக்கு மூசா நபி, அது மாதிரி இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இவங்க எல்லாம் கண்டிப்பா நல்லடியார். அவங்களுக்கு தர்கா கட்டினாலேயே சாபம் இறங்குது என்று சொன்னா நீ தோளாந்துருத்திக்கெல்லாம் கட்டுறிய, நீங்களா எவனையோ பிடிச்ச அவுளியாங்கிற, கஞ்சா மஸ்தாங்கிற, பீடி மஸ்தாங்கிற. இவன் பீடி குடிச்சுட்டு கஞ்சா முடிச்சாலும் அவுளியாக முடியுமா? இவனே தான் எழுதி வச்சுக்கிறான், துருத்தியப்பாங்கிறான், கஞ்சா மஸ்தான்ங்கிறான், பீடி மஸ்தான் அவுளியாங்கிறான். இந்த பீடி மஸ்தான பீடி குடிக்கிறது மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய குற்றம். அதை குடிச்சிட்டு ஒருத்தன் தெரிஞ்சு அவனை கூட அவுளியாக்குறீங்களே. நபிமார்களுடைய தர்காக்களுக்கு அடக்கஸ்தலங்களுக்கு தர்கா கட்டினால் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குதுன்னு சொல்லி இருக்கும் பொழுது தர்கா இஸ்லாத்தில் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நபி வழியில் இருக்கக்கூடியவர்கள் ஊர்ல தர்கா இருக்கலாமா? ஒரு ஊர்ல தர்கா இருக்குது என்று சொன்னால் அங்க நபி வழி இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஊர்ல மதுஹப் இருக்குது என்று சொன்னால் அங்க நபி வழி இல்லைன்னு அர்த்தம். ஏன்? நபி வழியில் மதுஹப் இருக்க முடியாது. நபி வழியில் இருக்கிறவனுக்கு எதுக்கு மதுஹப்? மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்கிறவனுக்கு சின்ன இடம் எதுக்கு? புளியங்கொம்பு பிடிச்சிருக்கிறவன் எதுக்கு முருங்கை மரத்தை போய் பிடிக்க போறான்? புளியங்கொம்பு உறுதியா இருக்குமா இல்லையா? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புளியங்கொம்பு பிடிச்சிட்டோம், அப்புறம் எதுக்கு முருங்கை கட்டையெல்லாம் நமக்கு?